தற்பொழுது பிக் பாஸ் அடுத்த சீசனுடைய ப்ரோமோ லான்ச் ஆயிருக்கு. ஸோ பல சுவாரஸ்ய தகவல் வருவதா சொல்றாங்க. விஜய் சேதுபதி அந்த ப்ரோமோ லுக் செப்டம்பர் 5 பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. மறுபடியும் நீங்க கொலையாடி சண்டை இருந்துச்சுல ஒரு காலத்துல, அதை தான் வந்து இப்ப பிக் பாஸா மாத்தி வந்து போடுறாங்க. யார் யாரெல்லாம் போனா நல்லா இருக்குன்னு சோசியல் மீடியால ஒரு பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை வந்து எப்படியாவது பிக் பாஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நேயர்கள் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. கமல், விஜய் சேதுபதி இவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மாதம்பட்டி காம்பேர் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னா ஜாய் கிறிஸ்டிலா கொஞ்சம் பாவம் வருத்தத்தில் இருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த திவாகர் டாக்டர் தர்பூசணி பணம் சாப்பிடுவார்ல, அந்த திவாகர் டாக்டர் பாத்தீங்கன்னா சும்மாவே வீடியோ போட்டுட்டு இருக்காரு. என்னை பிக் பாஸ்க்கு கூட மாட்டேங்கிறாங்க, ஏன் கூட மாட்டேங்கிறாங்க, நான் பிக் பாஸ்ல கலந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் அனுப்பிதான்ப்பா விடுங்களேன்ப்பா, பிக் பாஸ்க்குள்ள அனுப்பிச்சா நிச்சயமா நல்லா தான் இருக்கும். ஆனா இவரை உள்ள அனுப்பிச்சாங்கன்னா மத்த 15 பேரும் வெளியில வர வேண்டியிருக்கும், இவர் மட்டும்தான் இருக்க வேண்டியிருக்கும். இந்த 100 நாள் தொகுத்து வழங்குறாங்க இல்லையா, அந்த 100 நாள் தொகுத்து வழங்குறது பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு 2 நாள் போடுவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை இந்த 100 நாளைக்குள்ள வர்றதுக்கு மட்டும் இந்த 100 நாள் ப்ரோக்ராம் தொகுத்து வழங்குறதுக்கு மட்டும். அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த ஒரு 3 மாதம், அது எந்த 3 மாதம் சொல்ல முடியாது, ஆனால் அந்த ஆண்டின் அந்த புத்தாண்டுக்கு முன்பு வரக்கூடிய 3 மாதம் தான் பெரும்பாலும் நடத்துவாங்க. பிக் பாஸ் சார். ஸோ தமிழில் அறிமுகமான காலங்கள்லேருந்தே ஒரு சர்ச்சைக்கும் பேர் போனது. பிக் பாஸ் ஜூலி அப்படின்னா அவங்க என்ன சர்ச்சை பண்ணாங்கன்னு தெரியும். கஞ்சா கருப்பு புலம்புனதுலேருந்து பாரணி ஏரி கூச்சலேருந்து அன்பு ஜெயிக்கும் நம்புறியா, அன்பு தான் ஜெயிக்கும் அப்படின்னு அர்ச்சனாக்கா சொன்னதுலேருந்து ஸோ எல்லாமே ஒரு வெரைட்டியாக சொல்லலாம். ஓவிய ஆர்மி அந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு பாசிட்டிவாகவும் வைரலாக இருக்காங்க, நெகட்டிவாகவும் வைரலாக இருக்காங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு, பல சில வாழ்க்கையை ஒழித்திருக்கிறது இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. பிக் பாஸ் போனதுக்கப்புறம் பல பேர் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, அப்படியா இருந்துச்சு. பட் எனிவேஸ் இவ்வளவு சுமைகளை கடந்தாலும் தற்பொழுது பிக் பாஸ் அடுத்த சீசனுடைய ப்ரோமோ லான்ச் ஆயிருக்கு. ஸோ பல சுவாரஸ்ய தகவல் வருவதாக சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி அந்த ப்ரோமோ லுக் பார்த்தீங்களா? செப்டம்பர் 5 பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் நீங்கள் சொன்ன மாதிரி 100 நாளைக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பிக் பாஸ் தான் பார்ப்பாங்க. புருஷன்மாரங்களுக்கு சாப்பாடே டிஃபனே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நிறைய வீட்டில் பொண்டாட்டி போடுவாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க. பரபரப்பாக பார்க்குற ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ரியாலிட்டி ஷோன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 1 ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தமிழ் மக்கள் வந்து பிக் பாஸோட கனெக்ட் ஆகிட்டாங்க. குறிப்பாக வந்து பெண்கள் வந்து ரொம்ப பிக் பாஸோட கனெக்ட் ஆகிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மாதிரியே ஃபார்ம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே அராஜகம் பண்ணுறது, அங்கே ஒரு லவ் கப்புள்ஸு, அங்கே ஒரு தாத்தா மாதிரி இந்த சுரேஷ்லாம் நடித்தார்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான ஆளுங்களை உள்ளே கொண்டு வந்து விடுவாங்க. ஸோ முதல் பிக் பாஸ்லாம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, சூப்பராக இருக்கும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நிஜமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. அந்த பிக் பாஸில் தான் பார்த்தீங்கன்னா ஓவியா, ஆரவ் இவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை நம்பி வந்து பிக் பாஸில் சக்ஸஸ் ஆகி வெளியில் வந்தவங்க, இல்லைன்னா பிக் பாஸில் தோற்று வெளியில் வந்தவங்க யாருமே வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ஆனதில்லை. இது வரைக்கும் நிறைய பேர் நம்ம உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடகர் ஸ்நேகன் இருக்கார்ல, அவர்லாம் பிக் பாஸில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை ஞாபகம் வருதா அப்படிங்கிற மாதிரி எதை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழுகிறது தான் அவருக்கு வந்து அவரோட கேரக்டரு. அந்த மாதிரி வந்து நிறைய பேர். சேரன் வந்திருந்தார் பிக் பாஸில், சரவணன் இருந்தார். சரவணனுக்கும் சேரனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. இப்போ வந்து சரவணன் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்லேருந்து வெளில போனார். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பரணி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு செவரேறி குதிச்சு போனார். ஸ்ரீ வந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து பிக் பாஸில் காணாமல் போயிட்டார். இப்படி ஒரு சிலர் வந்து அங்கே வந்து செட் ஆகாமல் போனவங்களும் இருக்காங்க, ஒரு சிலர் வந்து முழுசாக செட் ஆனவங்களும் இருக்காங்க. நம்ம வனிதாலாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர். வனிதா, பிரியங்கா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஜூலி அவங்க ஜல்லிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய புரட்சி பெண் மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அப்போ அவங்க மேல் பெரிய ஃபோக்கஸ் இருந்துச்சு. உடனே விஜய் டிவி வந்து ஜூலியை பிக்கப் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்தந்த நேரத்தில் பரபரப்பாக இருக்கிறவங்கள பிக் பாஸில் எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க. அப்போ தான் ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜூலி உள்ள கொண்டு வந்தாங்க. ஜூலியோட உண்மை முகம், அதாவது வந்து சாயம் வந்து பிக் பாஸில் வெளுத்து போச்சு. அதுக்கப்புறம் ஜூலி வந்து இன்றைக்கி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது புரட்சி பெண் ஜூலி வந்து இன்றைக்கி சாதாரண ஜூலியாக மாறிட்டாங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படின்னாலே அது ஒரு நிறைய சுவாரஸ்யங்கள் கூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த முதல் ஷோலேருந்தே பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர் தான் தொகுத்து வழங்கிட்டு வராரு. 7 ஷோ வந்து அவர் தான் கமலஹாசன் தான் தொகுத்து வழங்கினார். ஸோ கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் வந்து அந்த ஷோவை தொகுத்து வழங்கின விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருமே லைக் பண்ணாங்க. வேறு மாதிரி இருக்கும். அவருக்கான ஒரு ஆளுமை இருக்குல்ல, அதாவது ஒரு மூத்த நடிகர், அந்த ஆளுமையோடு சில வார்த்தைகளை பேசுவார். நிறைய விஷயங்கள் கமல் வந்து படிச்சுட்டு வந்து பல விஷயங்கள், புத்தகங்கள் பற்றின விஷயங்கள், அரசியல் பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து கமல் பேசுவார். ஸோ இந்த இடத்துல கமல் பிக் பாஸ் நடத்துனதுலேயே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா அவர் போட்டு வர காஸ்டியூம். அதாவது வந்து அது யார் காஸ்டியூமர்னு தெரில. அதாவது கமலுக்கு வந்து
வந்து பாவாடையெல்லாம் தைச்சு கொடுத்து அதான் கழுத்துலேருந்து கால் வரைக்கும் அங்கி மாதிரி போட்டு நிறைய சர்ச் ஃபாதர் மாதிரியான காஸ்டியூம்லாம் கொடுத்து கமல் வந்து வித்தியாசமான காஸ்டியூம் வருவார். அதாவது வந்து இந்த வாரம் எப்படி வரப்போகிறார் கமல் அப்படிங்கிறதே ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுற மாதிரி வருவார். ஸோ இந்த ஷோ அதுக்கப்புறம் கமலால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நடத்த முடியல. 8வது எபிசோடு, அதாவது வந்து 8வது சீசன் வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதியை உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பு வந்து பண்ணி பார்த்தாரு, அவரால் பண்ண முடியல, வெளில போயிட்டார். ரம்யா கிருஷ்ணன் கொண்டு வந்து பார்த்தாங்க, அவங்களாலையும் பண்ண முடியல. விஜய் சேதுபதி வந்தப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன இப்போ கமலை விட பெட்டராக பண்ணுவாரா? நிச்சயமாக கமலோட பெட்டராக பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கமல் பண்ணுற பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அவருடைய கமாண்ட் ஒன்று இருக்கும். ஸோ விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக அந்த மாதிரி கமல் மாதிரி காஸ்டியூம்லாம் போடாமல் ஒரு கோட் சூட்லாம் போட்டு ரொம்ப ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு 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 கம்பேர் பண்ணுற ஒருத்தராக வந்து விஜய் சேதுபதி வந்தார், ஷோ பண்ணார். ஆரம்பத்தில் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு, கமல் மாதிரி இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தால் கூட போக போக பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வந்து விஜய் சேதுபதியோடைய கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா எல்லாமே பண்ணக்கூடிய ஆளாக இன்றைக்கி இருக்கார். சினிமா மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் பன்முக திறமையாளராக இருக்கிறதுனால ஸோ அவர் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பிக் பாஸ்னுடைய 7 சீசன் இருக்கு இல்லையா, அதனுடைய டிஆர்பியோட 8 டிஆர்பி, அது விஜய் சேதுபதி நடத்தின டிஆர்பி பார்த்தீங்கன்னா 6.88 கிடச்சிருக்கு பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி ப்ளஸ். இன்னும் சொல்லப்போனால் கமலோட டிஆர்பி ஜாஸ்தியாக கிடச்சிருக்கு விஜய் சேதுபதி. இந்த 9வது ஷோ, அதாவது வந்து சீசன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5 நாளைக்கு தொடங்க போகிறாங்க. ஸோ அதில் மறுபடியும் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி யார் வரப்போகிறா, சூர்யா வரப்போகிறாரா, சரத்குமார் வரப்போகிறாரா, மறுபடியும் விஜய் சேதுபதி வரப்போகிறாரா, இல்லை கமல் மறுபடியும் பண்ணுவாரா, நிறைய பேச்சுக்கள்லாம் இருந்தாலும் மறுபடியும் விஜய் சேதுபதி தான் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ப்ரொமோ விட்டுருக்காங்க. ப்ரொமோ பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நிறைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறாங்கிறது தெரியும். ஓகே சார், இப்போ கமல் போகும்போது ஒரு அவர் பண்ண 7 சீசனுமே சரி ஒரு கனெக்ட் இருக்கும். இப்போ அவர் வந்து எப்படா வருவார், பெரம்பெடுத்து சுத்த போகிறாரா வாத்தியார் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டர்டேக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் கரெக்டாக வருவார். வந்தோடனே அந்த ஷோ முழுசாக பார்த்துருக்க மாட்டார், இருந்தாலும் எல்லாத்தையும் ஷோவில் கேட்டு ஹைலைட்டட் பாயிண்ட்லாம் பார்த்துட்டு தான் வருவார். வந்த அடுத்த செகண்டே யாரை அடிக்கணும், யாரை அணைக்கணும், எங்கே கொட்டணும், அப்படி வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றி போடுவார். அந்த குறும்படங்கள்லாம் காமிச்சு ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. கமல் உடைய இடத்தை விஜய் சேதுபதி நிரப்புனாரா அல்லது நிரப்புவாராங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டு ஒரு சீசன் தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் கமல் இடத்துல விஜய் சேதுபதியை பொருத்தி பார்க்க முடியுதா? ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்லை, நிச்சயமாக பொருத்தி பார்க்க முடியுது. இல்லை, நிச்சயமாக நல்லாவே புரிஞ்சிருக்காரு. நீங்கள் சொன்னீங்க கமல் வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவார்னு. விஜய் சேதுபதி வந்து ஊசியில் வந்து வாழைப்பழத்தை ஏற்றுறாரு. அந்த மாதிரி வந்து அப்படியே உல்ட்டாவாக வந்து பண்ணுறாரு. அவர் ஒரு பேட்டர்ன். இப்போ கமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிந்த ஒரு அறிவிஜி மாதிரி தான் ஒரு படங்களே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கமல் கொண்டு வந்து அந்த சீசனில் காமிச்சார். கமல்னும் போது பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. கமல் 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 அப்படின்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ விஜய் சேதுபதிக்கு மரியாதை இல்லைன்னு இல்லை, விஜய் சேதுபதி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாரு. அதாவது வந்து கமல் வந்து எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி சாட்டை எடுத்துகிட்டு வருவாரா, சாட்டையால் அடிப்பாரா அப்படின்லாம் ஒரு வாரம் வரும்போது என்ன பண்ண போகிறார், யாரை வந்து அரவணைக்க போகிறார், யாரை வந்து எப்படி சொல்கிறது எதிர்த்து பேச போகிறாருன்னு தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் அரவணைக்கிற மாதிரி அரவணைப்பார். அந்த அரவணைப்புலேயே பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கத்தை கொடுத்து அந்த இல்லை நான் அரவணைக்கலைங்கிறத வந்து தெரியப்படுத்திடுவார் விஜய் சேதுபதி. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கமலோட விஜய் சேதுபதி நல்லா தான் பண்ணுறாரு. கமலோட விஜய் சேதுபதி நல்லா தான் பண்ணுறாருன்னு சொல்கிறத விட கமல் ஒரு பேட்டர்ன், கமல் வேற ஒரு வெரைட்டியில் பண்ணார், அது வேறு மாதிரி இருந்துச்சு ஷோ. இப்போ விஜய் சேதுபதி பண்ணுற ஷோவும் டிஆர்பிலாம் வந்து இப்போ நான் சொன்னேன்ல 6.88 போது நிச்சயமாக கமலோட பெட்டர் டிஆர்பி வந்திருக்குன்னா ஸோ இதுக்கு ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் ரசிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ விஜய் சேதுபதி நல்லாவே வந்து பிக் பாஸ்க்கு பொருந்திருக்காருன்னு தான் அர்த்தம். நிச்சயமாக சார், அவர் உள்ளம் கனிந்து மனத்திலிருந்து வருத்தப்பட்டு பிக் பாஸ்லேருந்து விலகலன்னு தான் போனார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அடுத்தடுத்து போயிட்டார், வேறு தளங்களுக்கு போயிட்டார், அரசியல் அப்படிலாம் போய் இன்றைக்கி ஒரு எம்பியாக இருக்கிற பட்சத்தில் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. விஜய் சேதுபதி வந்திருக்கிறாரு. பட் இந்த யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, இவங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு குடும்பம் மாதிரி பொருத்தி பார்ப்பாங்க. அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு கேரக்டரை பொருத்துவாங்க. காதல் ஒரு சைடு, ஒரு ரகட் பாய் ஒரு சைடு, சாக்கோ பாய் ஒரு சைடு, ஒரு ரகட் கேர்ள் ஒரு அந்த மாதிரி ஒரு பொருத்துவாங்க சார். அந்த வேலை யாரெல்லாம் போக போகிறாங்க, விஜய் சேதுபதியுடைய சம்பளம் இவ்வளவா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வைக்கிறாங்களே, எவ்வளவு தான் வாங்குறாரு உண்மை? யார் போக போகிறாங்கன்றது நிறைய அஃபிஷியலாக கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு தகவல். அதை விட பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் போனால் நல்லா இருக்குன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு பேச்சு ஒன்று போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை வந்து எப்படியாவது பிக் பாஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நேயர்கள் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கைதாவாரா மாதம்பட்டி அப்படின்லாம் நிறைய வந்து தலைப்புகளில் மாதம்பட்டியை பற்றி சர்ச்சை வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிக் பாஸ்ல
வீட்லையாவது ஒரு 100 நாள் கொண்டு போய் மாதம்பட்டி அடைச்சி வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியாக கமெண்ட் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி போனால் அங்கே வந்து எல்லாரும் நல்லா சமைச்சு போடுவார். 15 கண்டஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா ருசியாக சாப்பிட்லாம். ஏன்னா வந்து மாதம்பட்டி சமையல்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கோடிகளில் கொடுத்தா தான் சமைச்சு போடுவார். ஏன்னா அவர் வந்து சமயக்காரங்க வச்சு சமைக்கிறத விட அவரே வேட்டியை மடிச்சிட்டு வந்து தான் சமைப்பார். பார்த்துக்கிறீங்களா? அதாவது வந்து பிரியாணிக்கின்றதுனா அது பிரியாணி ஆட்டோமேட்டிக் கிண்டி முடிச்சிருப்பாங்க. முடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரண்டியை வாங்கி அவர் வந்து நின்று அப்படி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவார். ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மாதம்பட்டியே எல்லாருடைய திருமணத்துக்கும் நேரடியாக சமைச்சு கொடுக்குறாருன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் மாதம்பட்டி உள்ளே போனால் ருசியான சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் மாதம்பட்டி வந்தால் நினைக்கிறாங்க, வந்தால் நல்லா இருக்குனாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல், விஜய் சேதுபதி இவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மாதம்பட்டியை காம்பேர் பண்ண சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா ஜாய் கிறிஸ்டிலா கொஞ்சம் பாவம் வருத்தத்தில் இருக்காங்க. ஃபேஷன் டிசைன் பண்ணுறவங்களா இருக்காங்களா, அவங்க மாதம்பட்டிக்கு விதவிதமாக உடைய தயாரித்து தருவாங்க. ஸோ அது ஒரு பேச்சு. ஸோ மொத்தத்தில் மாதம்பட்டி வந்தால் நல்லா இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சோஷியல் மீடியாவில் ஜாலியாக சொல்கிறாங்க. அது மாதம்பட்டியில் நிச்சயமாக வந்து பிக் பாஸ்க்கு வரப்போகிறதில்ல. எத்தனை கோடி கொடுத்தாலும் மாதம்பட்டி வரப்போகிறதில்ல. நான் அவருக்கு நிறைய வேறு வேலைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால அதனால் மாதம்பட்டி பிக் பாஸ்க்கு வரமாட்டார். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த திவாகர் டாக்டர் தர்பூசணி பணம் சாப்பிடுவார்ல, அந்த திவாகர் டாக்டர் பார்த்தீங்கன்னா சும்மாவே வீடியோ போட்டுட்ருக்காரு. என்னை பிக் பாஸ்க்கு கூட மாட்டேங்கிறாங்க, ஏன் கூட மாட்டேங்கிறாங்க, நான் பிக் பாஸில் கலந்துக்கணும் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த கொஞ்சம் அனுப்பி தான்ப்பா விடுங்களேன்ப்பா அவர் என்னதான் அங்கே அதாவது இப்போ வந்து எங்கே போனாலும் ட்ரால் ஆகுறாரு. தேட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவாஜி மாதிரி நடிச்சு காமிக்கிறாரு. அதுன்னு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காமெடி மெட்டீரியலாக மாறிட்டார் வந்து திவாகர். ஸோ பிக் பாஸ்க்குள்ளே அனுப்பிச்சா நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். ஆனால் இவரை உள்ளே அனுப்பிச்சாங்கன்னா மற்ற 15 பேரும் வெளியில் வர வேண்டியிருக்கும், இவர் மட்டும்தான் இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களான்னு சந்தேகம் தான். ஆனால் அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அனுப்பிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஜாலியான கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன். சம்பளம் பற்றி கேட்டிங்க. சம்பளம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். பொதுவாகவே பிக் பாஸ்ன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு காதல் பேர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அம்மா மாதிரி ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பார். அப்புறம் ஒரு யங் கப்புள்ஸு அடிச்சுக்கிறதுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்ல பிரியங்கா மாதிரி ஒரு ஆள், வனிதா விஜயகுமாரோட மகள், அப்படி இப்படி நிறைய பேர் போடுவாங்க. ஸோ அது ஒரு பேட்டர்னு. அது பொதுவாகவே பார்த்திங்கன்னா உள்ளே போனால் சண்டை போடணும். அதாவது நீங்கள் கொலையாடி சண்டை இருந்துச்சுல ஒரு காலத்தில், அதை தான் வந்து இப்போ பிக் பாஸாக மாற்றி வந்து போடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த இதில் வந்து ஆக்சுவலி சண்டை மட்டும் இல்லை சார், இல்லை சண்டை மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா குறும்படம் போடுவாங்கல்ல, அந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா குறும்படம் போடுவாங்க. ஒருத்தவங்க அட்ராசிட்டி பண்ணுவாங்க. இப்போ பிரியங்காலாம் பெரிய அட்ராசிட்டி பண்ணாங்க, ஒரு கேங்கை சேர்த்துக்கிட்டு பெரிய அட்ராசிட்டி பண்ணாங்க. இப்போ குறும்படம்லாம் நிறைய போட்டாங்கல்ல, அந்த மாதிரி வழக்கமாக ஒருத்தவங்க ரொம்ப பிரச்சனைகள் பண்ணி ரொம்ப அட்ராசிட்டி பண்ணாங்கன்னா அவங்கள பற்றி ஒரு குறும்படம் போடுவாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குறும்படத்தை வந்து இந்த 15 பேர் இருக்காங்கல்ல கண்டஸ்டன்ட், அவங்களே வந்து இந்த வாரம் வந்து ஒரு குறும்படம் யாரை பற்றி போடலாம் அப்படின்னா இவங்கள போடலாம் அவங்க காமிக்கணும். அவங்க வந்து ஓட்டு போட்டு ஒருத்தர் செலக்ட் பண்ணோம். அவங்களோட அட்ராசிட்டி, இவங்க பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணுறாங்க, இவங்க இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்கள பற்றி போடுங்க சார், அவங்கள பற்றி போடுங்க சார்னு சொல்லி அதில் வந்து மெஜாரிட்டி யாருக்கு இருக்கோ அவங்கள பற்றி குறும்படம் போட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சுவையாக வந்து நிறைய விஷயங்களை பிக் பாஸில் பண்ணுறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சீசன் 1லேருந்து 8 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே டெம்ப்ளேட்டில் தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். செட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த வடிவமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் புதுசாக வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸில் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறதுக்கு இந்த 9ஆவது சீசனுக்கு அவரோட சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு படத்துக்கே வந்து 15 கோடி ரூபா தான் வாங்கிட்டு இருந்தார். மகாராஜா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அந்த சம்பளத்தை வந்து 18 கோடியாக மாற்றினார். இப்போ வந்து தலைவன் தலைவி வந்து பெரிய வெற்றி, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால இப்போ 25 கோடி ரூபா வாங்குறாரு. படத்துக்கு விஜய் சேதுபதி வாங்குற சம்பளம் 25 கோடி ரூபா. இந்த 100 நாள் தொகுத்து வழங்குறாங்க இல்லையா, அந்த 100 நாள் தொகுத்து வழங்குறது பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு 2 நாள் போடுவாங்க. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 நாளும் வந்து விஜய் சேதுபதி வந்து நடத்துகிறாரு, இல்லை 2 நாள் கமல் நடத்துகிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாள் தான் நடத்துவாங்க. சனிக்கிழமை டோட்டல் ப்ரோக்ராமையும் எடுத்து அது ரெண்டாக பிரித்து அடுத்த நாள் என்ன நடக்குங்கிற மாதிரி போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமை இந்த 100 நாளைக்குள்ளே வர்றதுக்கு மட்டும் இந்த 100 நாள் ப்ரோக்ராமை தொகுத்து வழங்குறதுக்கு மட்டும் 75 கோடி ரூபா விஜய் சேதுபதிக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இந்த பிக் பாஸில். அது காரணம் என்னென்னா விஜய் சேதுபதி அந்தளவுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. அதனால் அந்த டிமாண்டு அது விஜய் சேதுபதியே பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காரு. கமலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ண போகிறார் அப்படின்னா அவருக்கான ஊதியம், அவருக்கான கரெக்டான மரியாதை கொடுத்தா தான் அந்த இடத்துல இப்போ கலந்துக்குவார். அது மாதிரி விஜய் சேதுபதியும் சம்பளத்தை டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்காரு. 75 கோடி ரூபா கொடுக்குறாங்க.
ஓகே சார். எனிவேஸ் 1000 இருந்தாலும் ஓஜினா அது கமல் தான். கமலுடைய சேலரி 150 கோடி ரூபா, அதெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் சண்டை அப்படின்னு சொன்னீங்க, பிக் பாஸ் சண்டை சமீபத்தில் தான் சார் அந்த கொலாடி சண்டைலாம் கரெக்டாக ஓஜிசி சீசன்னே ஒன்று இருக்குது, சீசன் 3. அப்போ தான் கவின், சாண்டி, லாஸ்ட்லியா அந்த கேங்கே சேர்ந்து ஒரு வைபாக செட் பண்ணி பிக் பாஸ் அடுத்த கட்டத்துக்கு போன ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சீசன் வருமானு தான் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஜாலியாக எல்லாருமே பார்க்கக்கூடிய சீசனாக வருமானு எதிர்பார்க்குறாங்க. பட் அதே கவினையும் அதே சாண்டியையும் கொண்டு வந்து பிடிச்சி போட முடியாது. எனிவேஸ் இந்த சீசனில் வந்து பல கண்டஸ்டன்டோட பேர்கள்லாம் அடிபடுது. அதை பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.